எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்கும் போது உடனே வந்து ஒரு முழங்கால் வலி வர்றது, இல்ல மேடு பள்ளமான ரோட்ல வந்து நம்மளால ரொம்ப தூரம் நடக்க முடியாம போறது, சமணங்கால் போட்டு உட்கார்ந்தாச்சு. ஆனா எந்திரிக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. இல்ல எப்பவுமே வந்து சேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா நம்மளுக்கு முழங்கால் வந்து தேய்மானம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான். சோ நம்ம இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளுக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம மேல படணும். ஒரு 15 to 20 நிமிஷம் கண்டிப்பா சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அதனால மட்டும்தான் நம்மளுக்கு விட்டமின் டி அப்படிங்கிற சோர்ஸ் வந்து கிடைக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். நம்ம தண்ணி குடிச்சு கழிவுகளை வெளியேற்றும் போது மட்டும்தான் இந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸும் இல்ல இந்த இன்ஃபிளமேஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து வேற எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லை, அதாவது கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி வந்து கண்டிப்பா தாராளமா குடிக்க ஆரம்பிக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இது நம்மளுக்கு பால், முட்டை, பால் சார்ந்த வகைகள், எல்லா வகையான மீன்கள், சிப்பி, நண்டு, இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சில டைம் வந்து வாக்கிங் அப்படிங்கறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா மூட்டு வலி வந்த உடனே வந்து நம்ம நடக்கிறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரே இடத்துலயே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மூட்டு சுத்தி இருக்கக்கூடிய சதைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இதனாலயும் நம்மளுக்கு மேற்கொண்டு பெயின் வந்து அதிகமாக தான் செய்யும். அதனால நம்ம அந்த மூட்டு வலியில வந்து மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல நம்ம முதல் 3 ஸ்டேஜ்ல வந்து தாராளமா வாக்கிங் அப்படிங்கறத பிளான் பண்ணலாம். 4வது ஸ்டேஜ் தான் ரொம்ப சிவியரா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. பட் முதல் 3 ஸ்டேஜ்ல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த முழங்கால் மூட்டு வலியில இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம். நம்ம இவ்வளவு விஷயங்களை ஃபாலோ பண்ணி முடிச்சாலுமே வந்து தூக்கம் பத்தல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காது. மினிமம் 7 to 8 மணி நேரம் உங்களோட தூக்கத்தை பிளான் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.